அனைவருக்கும் இதயமார்ந்த வணக்கத்தை சமர்ப்பிப்பது பட்டிமன்ற நடுவர் கலையரசு எஸ் பாஸ்டின் திண்டுக்கல். உலகில் உள்ள அனைத்து நம் தமிழ் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் பாரதியாருடைய பிறந்தநாள் விழா இன்று. உண்மையிலேயே ஒரு 143 ஆண்டுகள் நெருக்கி எப்படி போச்சுன்னே தெரியல. காரணம், அவரை வரிகளை பெரட்ட அவருடைய வரிகளை சுவைக்க இரத்த நாளங்களெல்லாம் புடைக்கும். உண்மையிலேயே அவருடைய இன்றைக்கு பிறந்த நாள் குறித்து அவருடைய செய்திகள் நிறைய பள்ளிகளில் மேடைகளில் நிறையா கேட்டிருப்பீங்க. அதனால் அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாறு ஏறக்குறைய நம் தமிழக அளவிலே உலகத்தில் உள்ள துணை நம் தமிழ் சொந்தங்களுக்கும் ஏறக்குறைய தெரிஞ்சிருக்கும். அதனால் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த எரிமலை கவிஞன், எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பிறந்த நாள். பெரியோர்களே, பாரதின்னு சொன்னோடனே பொதுவாக இந்த பேச்சாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கெல்லாம் அவங்கள அறியாமல் ஒரு நெஞ்சுரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வரிசையில் சான்றோர்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலமாக மேடைகளிலே பாரதியாருடைய சிறப்பை, கவிதைகளை நிறைய பாடல்களாக கூட நிறையா பாடியிருக்கேன். அந்த ஒரு சில பாடல்களை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு சும்மா சுருக்கமாக. கவிதை வரிகளில் கேட்டிருப்பீங்க, ஆனால் பாடல்களாக ஒரு சில பரவல அவ்வளவு அருமையான ராகத்தில் எப்படி நம்ம பாரதியாருடைய வரிகளை கொண்டு போய் நம்ம இசைவாணர்கள் கோர்த்து, அதுலேயும் ஒரு சில பாடல்கள்லாம் அப்படியே இன்னும் நிறைஞ்சு கேட்டோம்னா கண்ணில் தண்ணி வந்துடும். எப்படிப்பட்ட வரிகளை நமது எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி சிந்திச்சிருக்கான் பார் அப்படின்னு. அந்த வரிசையிலும் கூட நீங்கள் நிறையா கேட்ட கவிதைகள், நான் மேடைகள் அதிகமாக எடுத்துக்கிட்ட ஒரு கவிதை தொகுப்புனா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று எழுதியிருப்பான். வரிகளை பாருங்க. இதை அப்படியே பாடலாக கேட்போமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. பாருங்க, என்ன இனிமையா இசைக்கோர்வை. இது மட்டும் இல்லை, விவசாயத்தை குறித்து, உழைப்பை குறித்து பாரதி எழுதின மாதிரி எழுதியிருப்பாங்களா அப்படின்னா சான்றோர்களே மன்னிக்கணும், எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பாருங்கள் எப்படி எழுதியிருக்காருன்னு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எப்போ பாடுறாரு? சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாலேயே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. பாருங்கள், அப்போ எவ்வளவு நம்பிக்கை நம்ம பாரதிக்குள்ளே இருந்திருக்குது பாருங்கள். உண்மையிலேயே பாரதி சுதந்திரத்தை நம்ம கூடிய விரைவில் வாங்கி இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நமது இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை, நம் தமிழ் தாயின் சிறப்பை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப
புலகாங்கிதம் அடைஞ்சிருந்தார். அவருடைய வரிகள்லாம் ஒன்றொன்றையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய்சில் இருக்க வைக்கும். அந்த வரிசையில் தான் அப்படி எழுதியிருப்பார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. அடுத்து வைக்கிறார் பாருங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்பொறை நிந்தனை செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்பொறை நிந்தனை செய்வோம். வீணருக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வீணருக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், பெரும் வீரருக்கு எடுத்துணர ஓயமாட்டோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. பெண் பாடகர்கள் இந்த பாடலை நேச்சராக தொலைக்காட்சிகளில் நான் பாடி கேட்டிருக்கேன். இளம் பிள்ளைங்கள்லாம் அவ்வளவு அற்புதமாக இசை கோர்வர் 2-3 ராகங்களில் இந்த பாடலை கேட்டிருக்கேன். அவ்வளவு மேசில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு அடி கூட பிரமாதமாக பாடியிருப்பார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. பெரியோர்களே, சான்றோர்களே, ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளவு ஆற்றலையும் சிந்தனையையும் எழுச்சியையும் எவ்வளவு பிரமாதமாக கொடுத்த கவிஞன். அந்த கவிஞனுடைய செய்திகளில் முக்கியமாக இன்றைக்கி நான் உங்களை ஏறக்குறைய உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் அனைவரையும் இந்த செய்தி போய் சேருமானால் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்போ யூடியூப் சேனல்கள்லாம் நிறைய உலகெங்கிலும் நமது தமிழினுடைய சிறப்பை, முத்தமிழினுடைய சிறப்பை ரொம்ப இலகுவாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குது. அந்த வரிசையில் நமது பாரதியாரோட வரிகளை நிறைய திரைத்துறையில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் கூட ஏன் பாரதியினுடைய கவிதைக்கு இவ்வளவு சிறப்பாச்சு, அவருடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக போச்சுன்னா, பெரியோர்களே, அவருக்கு இந்த பொய், ஏமாத்துறது, அநீதியாக நடக்கிறது எதுக்குமே பிடிக்காது. அதான் ரௌத்திரம் படகுன்னு சொன்ன ஒரு கவிஞன்னா அது பாரதி தான். கோபம் கொள்றா, கோபம் எதுக்காக கோபம் கொள்ளன்னு, அநீதியை கண்டுட்டா பொங்கி எழு அப்படின்னு சொன்ன அந்த பாரதி நிறைய அதை கவிதை வரிகள்லையும் காமிச்சார். அந்த வரிசையிலும் கூட அப்பேற்பட்ட எரிமலை கவிஞர்கிட்டையும் கூட பெரியோர்களே எவ்வளவு தர்ம சிந்தனை இருந்துச்சு தெரியுங்களா? அவரை மாதிரி ஒரு தர்மம் செய்த மனிதர்கள் உண்மையில் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அப்பேற்பட்ட தர்ம சிந்தனை உள்ளவர். ரொம்ப இதே மாதிரி மார்கழி மாதத்தில் கடும் குளிரில் வெறுமையோட திடீர்னு அரண்மனைக்குள்ளே போகிறாரு. மன்னர் பார்த்து, என்ன பாரதி இப்படி இவ்வளவு குளிராக இருக்குது, வெறுமையோடு வந்திருக்கேன்னு ஒரு வெள்ளை கலர் சொட்டரை கொடுக்குறாரு. அதை வாங்கி போட்டுக்கிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போகிற வழியில் இந்த மிக கடுமையான குளிர், இந்த மார்கழி மாத குளிர், வெறுமையோட ஒரு வயதானவர் நடுங்கிட்டு வீட்டுக்கு முன்னால் முற்றத்தில் உட்காந்து நடுங்கிட்டு உட்காந்துருந்துருக்கார். உடனடியாக பாரதி அந்த சொட்டரை கழட்டி அவருக்கு போட்டு விட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறாத நாளும் அதே மாதிரி வெறுமையோடு அப்படி அரண்மனை முன்னால் கிராஸ் ஆகிறாரு. மன்னர் பார்த்து, என்ன பாரதி, நேற்றானே உனக்கு ஒரு சொட்டரை கொடுத்தேன், ஏப்பா அப்படி இவ்வளவு குளிரில்? இல்லைங்க அரசே, நேற்று நீங்கள் கொடுத்தீங்க, போட்டு போனேன்,
போகிற வழியில் ஒரு வயசானவர் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். எனக்கு மனசு கேட்கல, அவருக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னோடனே, சரிங்க உள்ளே வான்னு கூப்பிட்டு போய் 5 சொட்டு கொடுத்துருந்துருக்கார். என்ன சொல்லி கொடுத்தாராம் பாருங்க, நீ திருப்பி யாராவது நடுங்கிட்டு இருக்காங்க, குளூரில் இருந்தாங்கன்னு நீ கொடுக்கணும்னு கொடுத்தாலும் 1-2 கொடுத்துட்டு உனக்குன்னு 2 வச்சுக்க பாரதி அப்படின்னோடனே அவர் வெளியில் வந்துட்டு சொன்னாராம். என்ன சொன்னாராம், நான் 1 கொடுத்தேன், எனக்கு 5 கிடைத்தது அப்படின்னு. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும். எப்பேற்பட்ட தர்ம சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாக பாரதியை சொல்லலாம் தெரியுங்களா? இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு தான் கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதோட நிப்பாட்டில் கண்ணதாசன், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்துவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்துவிடும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வரிகளை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வரிகள்லாம் கவிஞர்களுக்கு எங்கேருந்து உதிக்குதுன்னா, இப்படி புரட்சிக்கவி பாரதிதாசன், புரட்சிக்கவி பாரதி நமது இலக்கிய தமிழ் இலக்கிய செய்திகள் எதை நீங்கள் புரட்டினாலும் நம் தமிழ் கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு 2 வரி இலக்கிய செய்தி எடுத்தாங்கன்னா அதில் 10 பாட்டு எழுதலாம். அவ்வளவு செய்திகளை நமது தமிழ் இலக்கியம் நமக்கு தந்திருக்குது. அதைத்தான் கை கொண்டுட்டார் யார்? நமது எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி. இன்னும் சொல்ல போனால் புதுமை பெண்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. புதுமை பெண்கிற தொகுப்பே சிஸ்டர் நிவேதிதா, பாரதியாருடைய குருநாதராக அவர் ஏற்றுக்கொண்ட குருநாதர் யாருன்னா சிஸ்டர் நிவேதிதா. அவங்கள சந்தித்த பிறகு தான் வந்து புதுமை பெண்கிற கவிதை தொகுப்பை எழுதுகிறாராம் சான்றோர்களே. அதில் எழுதுகிறார் பாருங்கள் பெண்களுடைய சிறப்பை. எனக்காக நீங்கள் இதை பாரதியார் தொகுப்பில் இதை வாசித்து பாருங்கள். புதுமை பெண்கிறதுல எடுத்தோன்னே எழுதுகிறார், சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கினிதாக சமைப்பராம், ஏற்றி ஆண் மக்கள் போட்டிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ. பார்த்தீங்களா? இது பள்ளி மாணவர்களுக்கு மனப்பாட செயலாக கூட இந்த பகுதி வந்திருந்திருக்கு, இன்னமும் இருக்குது. இதோட நிப்பாட்டினார். வரிகளை பாருங்கள். பெண்களை இதை விட சிறப்பாக இலக்கியங்கள் சொல்லியிருக்குமா அப்படின்னா, பல இலக்கியங்களை கரைத்து குடித்த பாரதி 8 வரியில் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். முடிஞ்சு போச்சே. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்ல சான்றோர்களே, ஒரு காலத்தில் ஆம்பளையால் பெரிய குண்டு கல், மாப்பிள்ளை கல்லுன்னே கிடக்கும், அதை தூக்கி போட்டால் தான் கல்யாணம், காலை அடக்குனா தான் கல்யாணம், வில்ல உடைச்சா தான் கல்யாணம்னு சத்திய பிரமாணமாக இருந்தது தமிழகத்தில். இதெல்லாம் மாற்றினது யாரான்னா பெண்கள் தான் மாற்றிருக்காங்க. ஜல்லிக்கட்டை காலை அடக்குனாத்தான் இவனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறாடா. நான் என்ன ஜல்லிக்கட்டு காலையோட குடும்பம் நடத்த போகிறேன்? அவன் கூட தானே குடும்பம் நடத்த போகிறேன். அதெல்லாம் தேவையில்லை. யார்? பெண்கள். மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். மூட நம்பிக்கை புற ஒழிச்சு கட்டுன நமது பெண்டிர் எவ்வளவு சிறப்பாக அந்த புதுமை பெண்கிற தொகுப்பில் என்ன ஆனந்தமா! கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நீங்கள் எந்த வரியை தொட்டாலும், எந்த கவிதை தொகுப்புக்குள்ளே போனாலும் சான்றோர்களே மெய்சில் இருக்க செஞ்சிருவார்.
நாட்டுப்பற்ற சொல்லணுமா? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமானத்திலே உயர் வானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரங்கண்டு தருவதிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாருங்க, அப்போ எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. இப்போ நம்ம எழுதுனதை வாசிக்கிறப்பவே அவ்வளவு சிறப்புனா, அப்போ எரிமலை கவிஞன் பாரதிக்குள்ள என்ன வேகம், என்ன விவேகம், என்ன ஆற்றல் உள்ள அளபாஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்படி மொழிக்கும் தாய்மண்ணுக்கும் மிகப்பெரிய பணிகளை செய்த நமது எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதியாருடைய பெயரை தாங்கிய அனைத்து பேச்சாளர்கள் கவிஞர்களுக்கும் இந்த நல்ல நாளிலே கோடான கோடி உங்களுக்கு நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நம்ம பட்டிமன்ற உலகிலே, அதாவது மேடை பேச்சாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள்னு நமது பாரதி பெயரை தாங்கிய நிறைய பேர் இருக்காங்க. அத்துணை பேருக்கு இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு, இன்றைய அரசியல்வாதிகள் கொஞ்சம் பாரதியுடைய வரிகளை பாருங்கள் சார், பாருங்கள். பாரதியாருடைய கவிதைகளை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி பாரதியார் வரிகளை மட்டும் நீங்கள் வாசித்துக்கிட்டு வாங்க. உண்மையிலே இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறிடும் சார். ஆமாம், அவ்வளவு விஷயங்களை பாரதி நமக்கு தந்திருக்கார். இந்த குயில் பாட்டுங்கிற தொகுப்புலாம் நீங்கள் பாருங்கள், அவ்வளவு கவிதை நயத்தை கொடுத்துருக்கார். அதிலிருந்து நிறைய பாடல்களை, திரை இசை பாடல்கள் நிறைய கையாண்டிருக்காங்க திரை இசை பாடல்களில். ஆக எதுக்கு திரை இசை பாடல்களில் பாரதியாருடைய வரிகள் போகுது அப்படின்னா, அவருடைய ஒரு வரி செய்தி அப்படியே ஆழமாக போய் நம்மளை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கான், அலசி ஆராய சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏதாவது செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி சிந்தனையை தூண்டுகின்ற, செயல்பாட்டை தூண்டுகின்ற கவிதை வரிகளை நமது எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் தந்து இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை உலகமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இந்த நல்ல நாளில் தேச தியாகிகளை நினைக்கணும் சார், தேச தியாகிகளை நினைக்கணும். நம்ம நினைக்கிறது பெருசு இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு தியானிக்கிறத நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம செயல்பாட்டோட அதை கொண்டு போய் சேர்த்தோம்னா சத்தியமாக இந்த உலகம், நம் தமிழ் சமூகம் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, நேர்மையான, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரமாதமான மக்களாட்சியை செய்யலாம். அதுக்கு தகுந்த அத்தனை சாராம்சங்களையும் நிறைய நம்ம பாரதியார் நிறைய சொல்லியிருக்காரு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு மட்டும் இல்லை, இந்த பூமி உருண்டைக்கே உன்னதத்தையும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் சித்தாந்தங்களையும் சொன்னது நம் தமிழ் மொழி இல்லைங்களா? 8 திக்கும் 16 கோணமும் உரிமையில் 4 திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம், உரிமையில் 4 திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம், மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், வாழ்க 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 வாழ்க. இப்படி உலகத்துக்கே வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லித்தந்த நமது திருக்குறள் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் இன்னும் எத்தனை 1000 ஆண்டு காலமானாலும் மனிதனுடைய வாழ்க்கை சித்தாந்தத்தை மிக எளிமையாக அருமையாக நமது திருக்குறள் எப்படி எடுத்து இயம்புகிறதோ அதை போல நமது பாரதியாரின் வரிகளும் எழுத்துக்களும் நம் இந்த தமிழ் மொழி மட்டுமல்ல பெரியோர்களே, இந்த உலகம் உய்யும் வரை பாரதியாருடைய வரிகள்
எழுச்சியான வரிகள் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே இந்த நல்ல நாளிலே பாரதியார் செய்த அத்துணை தேச நன்மைகளுக்காக அவர் வழி வந்த பாரதியார் வழிவந்த சொந்தங்களுக்கும் இந்த நல்ல நாளிலே நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் சமர்ப்பித்து, வாழ்க நமது பாரதியாரின் புகழ், வளர்க நமது எட்டியபுரத்து எரிமலை கவிஞனின் உன்னத வரிகள் என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.